கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். நேத்து ஃபுல்லாமே சோசியல் மீடியாவுல ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய வேர்ட் கன்கஷன் சப். ஸோ நேத்து மேட்ச் ஃபுல்லா பார்த்தவங்களுக்கு இத பத்தி தெரிஞ்சிருக்கும். பார்க்காதவங்களுக்கு இத பத்தி என்ன ஐடியான்னு கூட இருக்காது. 12 மணி நேரத்துல இந்தியா லெவல்ல மிகப்பெரிய அளவுல ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய விஷயம். ஸோ சீனியர் பிளேயர்ஸ் முதல் கொண்டு கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் முதல் கொண்டு எல்லாருமே இத பத்தி பேசிட்டாங்க. இந்தியன் டீம் ஏமாத்தி தான் ஜெயிச்சாங்களா? இது பண்ணது சரியா தப்பா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கன்கஷன் சப் அப்படின்னா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று மேட்ச்ல என்ன நடந்ததுன்னு பார்த்துருவோமா? ஸோ இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து. ஸோ 4வது T20. ஸோ இந்த T20 வின் பண்ணா இந்தியா வந்துட்டு கம்ஃபர்டபுளா டிராஃபி வின் பண்ணிட்டாங்கன்னு எடுத்தோம். அப்படி தோத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கடுத்து வர மேட்ச் வந்துட்டு ரொம்ப க்ரூசியலா ஃபைனல் மேட்ச் மாதிரி இருக்கும். அது ஜெயிக்கிற டீமுக்கு டிராஃபி அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ இந்தியன் டீம் ஆரம்பத்தில் மிகப்பெரிய அளவில் திணறினாங்கன்னு சொல்லி ஆகணும். ஸோ ஆல்மோஸ்ட் செகண்ட் ஓவர்லாம் 3rd விக்கெட் போனதுக்கு அப்புறம் சோலி முடிஞ்சதுன்னு நினைச்சோம். ஆனால் அதுக்கப்புறம் வந்தாங்க சிவம் தூபே அண்ட் ஹார்திக் பாண்டியா. ஏன்னா ஒரு இன்னிங்ஸ் 2 பேருமே 50 போட்டாங்க. பாண்டியாவை பழைய பாண்டியாவை பார்த்த மாதிரி இருந்துச்சுங்க. அந்த ஒரு ஸ்டைல் ஆகட்டும், அடிச்சுட்டு அப்படியே தலையை கீழே குனிறதாகட்டும், அந்த ஒரு போஸ் எல்லாமே பெர்ஃபெக்டா இருந்தது. இப்பதான் பிரைம் பாண்டியாவை பார்த்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் சிவம் தூபே உண்மையாலுமே பாராட்டி ஆகணும். முதல் மேட்ச் சான்ஸ் கொடுக்குறாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் உள்ள வராரு. அழகா ஒரு 50 30 பால் 50 ரன் அப்படிங்கிற மாதிரி செம்மையா அடிச்சு கொடுத்தாரு. சிவம் தூபே வந்துட்டு மாஸ் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் இங்கிலாந்து டீம் பேட்டிங் வந்துட்டாங்க. மேட்ச் லாஸ் பண்ணிட்டாங்க. வேற விஷயம். இதுக்கு நடுவில் நடந்த ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா கன்கஷன் சப் அப்படிங்கிற விஷயம். ஸோ இந்த ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்டா இதுக்கு முன்னாடி நடந்திருக்கான்னு கேட்டா இந்தியன் டீம்ல ஆல்ரெடி ஜட்டுக்கு வந்துட்டு ஒரு சில பிரச்சனை ஏற்பட்ட டைம்ல வந்துட்டு சகல் உள்ள வந்திருப்பாரு. அந்த மேட்ச் ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் கூட வாங்கியிருப்பாரு. ஆல்ரெடி நடந்த விஷயம் தான். ஆனா நியாயப்படி ஐசிசியோட ரூல்ஸ் படி இது சரியான்னு கேட்டா தவறான விஷயம் தான். கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க, சோசியல் மீடியாவிலையும் சொல்றாங்க, அண்ட் ரூல்ஸ்லையும் அதுதான் போட்டிருக்கு. முதல்ல இந்த கன்கஷன் சப் எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிளேயருக்கு தலையில இல்லைன்னா நெக்ல இன்ஜுரி அப்படின்னா ஸோ அந்த பிளேயருக்கு பதிலாக இன்னொரு பிளேயர் வரலாம் இப்படிங்கிறதான் உண்மையான ஒரு விஷயம். மற்றபடி லெக்ல இன்ஜுரினாலோ ஸோ மற்றபடி வெளியில போய் உட்காந்துக்க வேண்டியதான். ஸோ அவங்களுக்கு பதிலாக வந்துட்டு கன்கஷன் சப்பெல்லாம் வரமாட்டாங்க. தலையிலையோ நெக்லையோ அடிபட்டா மட்டும்தான் உங்களால மாற்ற முடியும். இது யாருக்காவது நடந்திருக்கு அப்படின்னு கேட்டா எஸ், நேற்று மேட்ச்ல சிவம் தூபேக்கு நடந்தது. மண்டையில் அடி வாங்கினாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் அந்த ஓவர் முடியறதுக்கு முன்னாடியே வந்துட்டு மெடிக்கல் டீம் உள்ள வந்தாங்க. அவங்க எல்லாமே பார்த்தாங்க. எல்லாமே சரிப்பட்டு தான் இருந்துச்சு. ஸோ பிரச்சனை இல்லை, நான் ஆடுறேன்னு சொல்லிட்டாரு. பட் இருந்தாலுமே இன்னிங்ஸ் முடிச்சுட்டு வெளியில போய் உட்காந்துட்டாரு. அவருக்கு பதிலாக நீங்க சப்பா ஒரு பிளேயரை கொண்டு வந்து ஃபீல்டிங் வேணா நிப்பாட்டலாமே தவிர உள்ள விளையாட வைக்க முடியாது. இருப்பினும் ஹெட்ல அடிபட்டிருக்கு அப்படிங்கிறதுனால அவருக்கு பதிலாக இன்னொரு பிளேயரை கொண்டு வந்து விளையாட வைக்க முடியும். ஆனா சிவம் தூபே யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர். ஸோ பவுலிங் மேக்சிமம் அவர்கிட்ட கொடுக்கறது கிடையாது, ரன்ஸ் போகுதுங்கிறதுனால. ஸோ அவரும் பேட்டிங்லேயே கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இருப்பினும் அவருக்கு பதிலாக உள்ள யார் வந்திருக்கணும் அப்படின்னா ரமன்தீப் சிங் தான் உள்ள வந்திருக்கணும். அவரு தான் நியாயப்படி உள்ள வரணும். இதுதான் சட்டம். ஆனா நம்ம ஆளுங்க யார் எடுத்தாங்க தெரியுமா? எக்ஸ்ட்ரா ஒரு பேஸ் பவுலரான ஹர்ஷித் ராணாவை உள்ள கொண்டு வந்தாங்க. அது மிகப்பெரிய ஒரு தப்புங்க. இங்கிலாந்து டீம் கிட்ட இருந்தும் தப்பு. மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் அலாஸ்டர் குக், பட்லர் எல்லாருமே கழுவி ஊத்துனாங்க. இது எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டாங்க. ஸோ ரொம்பவுமே மோசமான ஒரு விஷயமா தான் நான் பார்க்கப்படுறேன். ஸோ எனிவே இங்கிலாந்து டீம் அப்படின்னா கூட நம்ம வந்துட்டு அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்தியன் ஃபேன்ஸே நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயமா தான் இது. உண்மையாலுமே ஃபேரா இல்லை. ஸோ அதை நம்ம பண்ணியிருக்க கூடாது. ஆல்ரெடி இருக்கிற பவுலர்ஸ் வச்சு தானே சமாளிச்சாகணும். ஹர்ஷித் ராணா வரல அப்படின்னா இருக்கக்கூடிய ஸ்பின்னர்ஸை பார்ட் டைம் பவுலர்ஸ் தான் நம்ம ரொட்டேட் பண்ணியிருப்போம். அப்போ அவங்க வந்துட்டு ஸ்கோர் பண்ணியிருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஹர்ஷித் ராணா வந்தாரு, 3 விக்கெட்டையும் எடுத்து கொடுத்தாரு. அதுதான் திருப்பு முனையா அமைஞ்சது. ஸோ ரூல்ஸ் படி இது தப்பு தான். ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீனில் கூட கொடுக்குறேன். 1.2.7.1 ஆஸ் பர் ரூல்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா நெக்ல இல்லைன்னா கழுத்தில் இன்ஜுரி ஆனாதான் வந்துட்டு வரணும். ஸோ இதே மாதிரி இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்த ஒரு ரூல்ஸ்லையும் நம்ம பார்க்கும்போது லைக் டு லைக் ரிப்ளேஸ்மெண்ட் தான். எந்த பிளேயர் எப்படி இருக்காரோ ஸோ அதே மாதிரி தான் இன்னொருத்தரை கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் வந்துட்டு ரூல்ஸு. ஆனால் இந்தியன் டீம் தப்பு பண்ணிட்டாங்க. ஆனால் சில பேர் வந்துட்டு 2019 அவங்க சட்டம் பண்ணலாமெல்லாம் கேட்டிருக்கீங்க நியூசிலாந்தோட ஃபைனலில். ஸோ அது ஒரு வேற விஷயம். ஸோ அது அவங்களுக்குள்ள பிரச்சனை. ஸோ நம்ம இடத்துக்கு கூப்பிட்டு அவங்க கிரிக்கெட் விளையாட வைக்கிறோம். ஸோ அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது இது தப்பு தான் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது? ஸோ கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயம் தாராளமாக நீங்கள் கமெண்ட்ல சொல்லலாம். அண்ட் தொடர்ந்து அப்படியே சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.